ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சிம்பிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சிம்பிளாக ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தனியா, சீரகம், சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சிகப்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப்பு க்ரீமு, அப்புறம் கசூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், தனியா இதெல்லாம் ட்ரை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அது கூட இந்த கசூரி மேத்தியும் போட்டு வறுத்துக்கணும். இதெல்லாம் இந்த சிகப்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இதையெல்லாம் நம்ம அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆயில் ஊற்றி இந்த டொமேட்டோ, ஆனியன் இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதை பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும்போது இந்த டொமேட்டோ, ஆனியன் கூட இந்த கார்லிக்கையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த பியூரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கடைசியாக நாம் இந்த குடமிளகாய் சேர்த்து ஒரு பரட்டிக்கலாங்க. அது கூட இந்த டொமேட்டோ, ஆனியன் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் நம்மளோட சிம்பிளான கிரேவி ரெடிங்க. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு ட்ரை பேனில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கசூரி மேத்தி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆறுறக்கா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூடவே நான் ஆல்ரெடி சொன்ன திங்ஸ் எல்லாம் இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிகப்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பூண்டு. இப்போ இதையெல்லாம் ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலா இப்போ ரெடியாக இருக்குங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ, ஆனியன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ, ஆனியன் சேர்த்துனதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. பியூரி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச ஆனியன், டொமேட்டோ பியூரி ரெடியாக இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டம்ளர் வெந்நீரில் ஒரு எலுமிச்சையை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் அதில் ஊற வச்சுருங்க. அப்புறம் இந்த பூண்டு பல்லை நம்ம எடுத்து போட்டுட்டு இதை குடிச்சிக்கலாங்க. காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இதில் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது கரைஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தொப்பை குறைஞ்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ இப்போ சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினா தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். வதங்கட்டுங்க. கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்கெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் கோர்ஸாக. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கிளறிக்கலாம். மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம் இதை ஈக்குவல் அளவாக எடுத்துகிட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கணும். அப்புறம் பனங்கற்கண்டு இது கூட சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தோம்னா ஜீரண பிரச்சனை எதாக இருந்தாலும் சரியாகுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட
பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சி வச்ச டொமேட்டோ ஆனியன் பியூரி இப்போ சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவைப்படுற தண்ணியை தாராளமாக சேர்த்திக்கலாம். கிரேவி நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ கிரேவிக்கு நம்ம அரைச்ச தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலான்ட்டு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்மளோட கிரேவி திக்காக இருக்க ஹெல்ப் பண்ணுங்க. முந்திரி இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ நாம் இந்த வாட்டரை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ நம்ம கிரேவிக்கு தகுந்த தண்ணியை தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துட்டோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. க்ரீமையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் தண்ணி தேவைப்படும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் தாராளமாக அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்கட்டுங்க. அப்போ தான் நம்மளோட கிரேவி கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க. சிம்பிளாக நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உப்பை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு சுகர் சேர்த்தா நம்மளோட கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடியான கிரேவியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக சிம்பிளாக பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ண கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பண்ணால் இன்னும் அதை விட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நம்ம செய்கிற சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா எதுக்கு வேணால் இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.